அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து யூஜிடிஆர்பி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கு. அந்த ஆன்லைன் கிளாஸ்ல இங்கிலீஷ் மீடியமாக கூட தமிழ் மீடியமாக கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அன்னன்னைக்கு நடத்துற டாபிக் ஓரியன்டா ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் மாதிரி அந்த டாப்பிக்கை புரிஞ்சு படிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறோம் அப்போ டெய்லி ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு நடத்துற டாபிக்ல இருந்து. ஸோ அந்த 10 கொஸ்டினோட இங்கிலீஷ் மீடியம் தென்மொழிமிக்ஸ் டாபிக்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பார்ப்போம். இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், இங்கிலீஷ் மீடியம் பார்த்தோம்னா தென்மொழிமிக்ஸ் டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம், தென்மொழிமிக்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த டாபிக்ல வந்து சம் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்றாங்க, ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் என்ன? அது வந்து ஆப்ஷன் ஏ ஃபாஸ்ட் ரியாக்ஷனா, ஆப்ஷன் பி அக்கர்ஸ் வித்தவுட் எக்ஸ்டர்னல் எனர்ஜியா, ஆப்ஷன் சி அக்கர்ஸ் ஒன்லி அட் ஹை டெம்பரேச்சரா, ஆப்ஷன் டி அக்கர்ஸ் அட் லோ டெம்பரேச்சரா. அதாவது ஃபாஸ்டா நடக்கக்கூடியதா, இல்ல எந்த ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி இல்லாம அதுவா நடக்கக்கூடியதா, இல்ல அது வந்து ஒன்லி ஹை டெம்பரேச்சர் மட்டும் நடக்கக்கூடியதா, இல்ல லோ டெம்பரேச்சர் மட்டும் நடக்கக்கூடியதா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அது தானா நடக்கக்கூடிய வினை, தன்னிச்சையான வினை அப்படின்னும் போது என்னது, அது வந்து தானா நடக்கும். நம்ம எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காம அதுவாகவே நடக்கும். அப்ப என்ன ஆன்சருக்கு எல்லாம் சொல்றோம், அக்கர்ஸ் வித்தவுட் எக்ஸ்டர்னல் எனர்ஜி, அக்கர்ஸ் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் எனர்ஜி. இதுதான் கான்செப்ட். கொஸ்டின் நம்பர் 2. ஸோ என்ன கேட்கிறாங்க, இந்த கண்டிஷன் அதாவது டெல்டா ஹச் கிரேட்டர் தென் 0 அதாவது பாசிட்டிவ், டெல்டா எஸ் கிரேட்டர் தென் 0 அதாவது பாசிட்டிவ். இந்த ப்ராசஸ் என்ன கொடுத்தாங்க, இது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். எப்ப இது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் ஹை டெம்பரேச்சர் இல்லையா, இல்ல லோ டெம்பரேச்சர் இல்லையா, இல்ல ஆல் டெம்பரேச்சர் இல்லையா. நம்ம ஒரு டேபிள் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அப்ப இந்த கண்டிஷன்ஸ்ல அது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் எப்ப, ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர், அதான் கொஸ்டின். அதை பார்ப்போம். என்ன அப்படின்னா டெல் ஹச் டெல் எஸ் டெல் ஜி. ஓகேங்களா, இதுல டெல் ஹச் மைனஸ் ஆகும், டெல் எஸ் பிளஸ் டெல் ஜி மைனஸ் ஆகுதா, அது ஸ்பான்டேனியஸ் எனி டெம்பரேச்சர். இதே இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா டெல் ஹெச் பிளஸ் டெல் எஸ் மைனஸ் டெல் ஜி பிளஸ், இது என்னது நான் ஸ்பான்டேனியஸ் எப்ப எனி டெம்பரேச்சர். ஓகேங்களா, அடுத்து என்னது, அதே டெல் ஹெச் வந்து பிளஸ் டெல் எஸ் பிளஸ் டெல் ஜி மைனஸ், இது என்னது ஸ்பான்டேனியஸ் இப்ப ஹை டெம்பரேச்சர். ஓகேங்களா, அதே இது டெல் ஹச் மைனஸ் டெல் எஸ் வந்து மைனஸ் டெல் ஜி பிளஸ், இது என்னது நான் ஸ்பான்டேனியஸ் இப்ப ஹை டெம்பரேச்சர். ஓகேங்களா, அடுத்து இது டெல் ஹச் மைனஸ் டெல் எஸ் மைனஸ் டெல் ஜி மைனஸ், அப்ப இது என்னது ஸ்பான்டேனியஸ் அட் லோ டெம்பரேச்சர். அடுத்து இது பிளஸ் இது பிளஸ் இது பிளஸ், இஸ் நான் ஸ்பான்டேனியஸ் லோ டெம்பரேச்சர். இதுதான் நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். ஓகேங்களா, இது நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதை வச்சு இந்த கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க, டெல் ஹெச் என்னது பிளஸ் டெல் ஹெச் பிளஸ் எங்க இருக்கு, டெல் ஹெச் பிளஸ் இந்த கண்டிஷன்ல இங்க இருக்கு. அடுத்து டெல் எஸ் பிளஸ் எங்க இருக்கு, இங்க, அடுத்து இங்க. ஓகேங்களா, அது வந்து எங்க, அதாவது லோ டெம்பரேச்சர்ல ஹை டெம்பரேச்சர்ல அப்படின்னு பார்க்கும்போது என்ன நமக்கு வந்து ஸ்பான்டேனியஸ் வந்து லோ டெம்பரேச்சர் இது ஸ்பான்டேனியஸ், இது நான் ஸ்பான்டேனியஸ். ஓகேங்களா, ஸோ இங்கேயும் டெல் ஹச்சும் டெல் எஸும் பிளஸ்ஸா இருக்கு. ஆனா இது என்னது ஸ்பான்டேனியஸ், இது என்னது நான் ஸ்பான்டேனியஸ். அப்ப என்ன ஆன்சர் வரும், ஸ்பான்டேனியஸ்னா ஹை டெம்பரேச்சர், நான் ஸ்பான்டேனியஸ்னா லோ டெம்பரேச்சர். அப்ப என்ன கொஸ்டின், ஸ்பான்டேனியஸ். அப்ப என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷன் ஏ அட் ஹை டெம்பரேச்சர். ஓகேங்களா, ஓகே. அதே கொஸ்டின் பாருங்க, தேர்ட் கொஸ்டின் இதான். இப்ப டெல் ஹெச் இங்க எப்படி இருக்கு, பிளஸ்ஸா இருக்கு, டெல் ஜி எப்படி இருக்கு, மைனஸா இருக்கு.
எப்படி இருக்கு? மைனஸா இருக்கு. அப்ப இது வந்து என்ன க்ளாஸ் கேட்கறாங்க. ஓகே, 12h பிளஸ் 12g மைனஸ். பாருங்க ஃபர்ஸ்ட் 12h எங்க இருக்கு? ஸோ 12h எங்க இருக்கு? பிளஸ். இப்போ இது ஃபுல்லா பிளஸ் 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 12g மைனஸ். 12g எங்க மைனஸ் இருக்கு? இது மைனஸ். அவ்வளவுதானே? அப்ப இது என்னது? ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸ்பான்டேனியஸ். அவ்வளவுதான். கிளாஸ் இந்த ஒரு டைல் படிச்சீங்கன்னா என்ன செஞ்சலாம்? ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், ஸ்பான்டேனியஸ் கண்டிஷன் எப்படி கேட்டாலும் நம்ம செஞ்சலாம், ஈஸியா எழுதிடலாம். ஓகேங்களா? அடுத்து ஃபார் மிக்சிங் ஆஃப், அதாவது இது என்ன கொஸ்டின் அப்படின்னா, ரிலேஷன் பிட்வீன் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அண்ட் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அண்ட் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். இதுக்கு ரிலேஷன் அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, del G not equal to minus NR NA log XA plus NB log XP. இதான் ஓகேங்களா? இதான் ஃபார்முலா. இஃப் சப்போஸ் என்ன வரலாம்? XA வரலாம், இதுக்கு பதிலாக XP வரலாம். ஸோ ஆக்சுவலா என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் சி தான் ஆன்சரா வரும். ஓகேங்களா? அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின். என்ன கொஸ்டின்? என்ட்ரோபி சேஞ்ச் இன் மிக்சிங். டெல்டா எக்ஸ் மிக்சிங்ல இதோட வேல்யூ என்ன வேல்யூ வரும்? ஃபார் ஐடியல் கேஸ். எப்பயுமே அந்த ஐடியல் கேஸ் மிக்சிங்ல டெல்டா எஸ் வேல்யூ என்ன வரும்? இன் பாசிட்டிவ். ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். அடுத்து என்ட்ரோபி சேஞ்ச் டியூரிங் வேப்பரைசேஷன் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் வேப்பரைசேஷன் என்னது? வேப்பரைசேஷன் அப்படின்னா ஒரு லிக்விட் வந்து எதோ மாறும்? கேஸா மாறும். இன் ஹீட்டிங்ல ஒரு லிக்விட ஹீட்டா மாற்றும் போது எப்படி மாறும்? கேஸா மாறும். அதான் வேப்பரைசேஷன் ரியாக்ஷன். அதோட என்ட்ரோபி சேஞ்ச் ஃபார்ம் என்னது? இது அந்த ஃபார்முலா. கெட்டி பண்ண இன் கெல்வின் போடணும். டெல்டா எஸ் வேப்பர் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் வேப்பர் பை டெம்பரேச்சர் இன் கெல்வின். இதான் ஃபார்முலா. ஓகேங்களா? அடுத்து டெல்டா ஜி நாட் இஸ் நெகட்டிவ் இன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். அதான் இந்த ஃபார்முலா. டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் 2.303 NRT log KEQ. இந்த ஃபார்முலால டெல்டா ஜி நாட் வேல்யூ போட்டிருக்க மைனஸா இருக்கு. அப்ப இந்த KEQ வேல்யூ போட்டிருக்கோம் கேட்கறாங்க. எப்படி இருக்கும்? கேட்டதுல ஒன்னா இருக்கும், ஒன்னோட இருக்கும், அதிகமா இருக்கும். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். அடுத்து இது என்ன கொஸ்டின் அப்படின்னா, ரிலேஷன் பிட்வீன் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அண்ட் எலக்ட்ரோலைட் ஒர்க் டன். எலக்ட்ரிக்கல் ஒர்க் டன். ஓகேங்களா? ரிலேஷன் பிட்வீன் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க் டன். இந்த ஃபார்முலால என்ன நம்பர் ஆஃப் எலக்ட்ரோலைட்டா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரோட்ஸா, இல்லை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர்டா அப்படின்னு போது என்னது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர்டு. இது ஆன்சர். அடுத்து the value of Faraday. நமக்கு தெரியும் Faraday வேல்யூ என்னது? 96,500 coulomb per mole. So option B is answer. அடுத்து டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவா இருந்தா அந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் எப்படி இருக்கும்? அது வந்து ஸ்பான்டேனியஸா இருக்குமா இல்ல நான் ஸ்பான்டேனியஸா அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேதா? டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவா இருந்தா, ஸோ நமக்கு தெரியும் டெல்டா ஜி வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அது வந்து எப்படி இருக்கும்? ஸ்பான்டேனியஸா இருக்குமா நான் என்ன சொல்லியிருக்கேன்? டெல்டா எஸ் வேல்யூ பிளஸ்ஸா இருக்கணும், டெல்டா ஹச் வேல்யூ மைனஸா இருக்கணும், டெல்டா ஜி வேல்யூ எப்படி இருக்கணும்? மைனஸா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் என்னது? ஸ்பான்டேனியஸ். அப்ப என்னது ஆன்சர்? ஆப்ஷன் இதுதான். இது மாதிரி என்ன செய்ய போறோம்? ஒவ்வொரு நாளும் நடத்துற கொஸ்டின்ஸோட ப்ராக்டிஸ் கொஸ்டின் மாதிரி நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணி அதுக்கு வந்து கீ கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ்ல HDRB கெமிஸ்ட்ரி, தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணி வைக்கிறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா லிங்க், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, என்னோட ஃபோன் நம்பர் இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க டீட்டெயில்ஸ் கேட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற சென்டரை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து வெரி வெரி லோ ப்ரைஸ் தான். ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். கம்மியான ப்ரைஸ்ல ஃபீஸ்ல மெட்டீரியல் கொடுக்குறோம், ஆன்லைன் லைவ் கிளாஸ் வித் ரெக்கார்டிங்ல கொடுக்குறோம், ப்ளஸ் டெஸ்ட் கொடுக்குறோம். அப் டு எக்ஸாம் வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து கண்டினியூவா எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போகலாம் பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி வைக்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற என்னோட நம்பருக்கு கம்யூனிகேட்டுக்கலாம். ப்ளஸ் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.